எம்எல்ஏ விஜயோட சாப்பாடை சாப்பிட்டு வாந்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு உன் மருமகளை வந்து சாப்பாடு செய்ய சொல்லி டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. நான் கூட பிரியாணி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பிருந்தா சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்கிறாங்க. இல்லை நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டு பார்த்தோமே நல்லா இருக்கே, பிரியாணிலேருந்து கை எடுக்கவே தோண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வழி சொல்கிறாங்க, கார்த்திக்கோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அது கேட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் நீ யார்கிட்டமா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் மாமா கிட்டன்னு சொல்கிறாங்க. மாறன் கை பக்கம் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து மாறன் வெளியே நிற்கும்போது மாறன்ட்டு சொல்கிறாங்க, உன் அண்ணன் பர்த்டே சூப்பராக சமைச்சு போட்டா, அப்படியே வந்துட்டு உன்னோட கைப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து இந்த பக்கத்தில் மாறன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் வந்துட்டு மாறன் ஜவுளிக்கு ஹெல்ப் பண்ணவர் வராரு. நான் என் கடையை வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன், வேணா உனக்கு வந்துட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்கும்போது 15 லட்சம்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ அட்வான்ஸ் 2 லட்சம் கொடுத்தா போதும், அப்புறம் மிச்ச தொகையை வந்துட்டு மாதம் மாதம் கொடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அவ்வளோ தொகையை வந்துட்டு புரட்டுறது கஷ்டம் சொல்லும்போது அதெல்லாம் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம மாறன், ராகவன், கார்த்திக் 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் கிட்ட வந்துட்டு ஆரம்பி அப்படிங்கும்போது இல்லை கண்மணி இப்போல்லாம் ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பயப்படுறான்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கார்த்திக் வராங்க. கார்த்திக் வந்ததுக்கப்புறம் பிருந்தா எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு புள்ள பூச்சி மாதிரி இருந்தால் இப்போலாம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா, நீ எதுக்கு விஜயை பார்த்து சிரிக்கிற, எதுக்கு விஜய் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு தான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகுன்னு சொல்கிறாங்க. யாருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் கேட்கும். நீ தான் தனியாக போயிட்ட, ஒரே வந்துட்டு ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கையை முக்கிறது என்ன காலை முக்கிறது என்ன, இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கிறேன், உங்களுக்குலாம் வயிறு எரியும், அதனால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கடை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த விஜய் ஏதாச்சும் தொல்லை பண்ணுறாலும் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்பப்போ கண்மணிக்கும் விஜய்க்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ராகுன்னு சொல்கிறாங்க. சரி கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட வந்துட்டு நல்லா சிரிச்சு அப்படியே நடந்துக்கோ, அதுக்கப்புறம் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு இடமாரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன்கிட்ட மாறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கடை ஒன்று விலைக்கு வருது, அதே வாங்கலான்னு பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு காசு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேறு நான் சொல்லு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவன் சொல்கிறாங்க. அதெல்லாம் வாங்க மாட்டேன் அந்த மனசில் சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு வீரா வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்கும்போது 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீரா கிட்ட வந்துட்டு ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து பேசுகிறாங்க. பேசும்போது ஆட்டோ வந்துட்டு ரேஸ் வைக்கிறாங்க, 2 லட்ச ரூபா வந்துட்டு சேலஞ்ச் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மைண்டுக்கு வருது வீராவுக்கு. உடனே வந்துட்டு அந்த ரேஸில் வந்து கலந்துக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வீரா கிளம்புறாங்க. அப்போ பிருந்தா வந்துட்டு பின்னாடி ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. அப்போ யாருன்னு பார்க்கும்போது பிருந்தா எங்கே கிளம்புற இந்த டைமில் சொல்லி கேட்கும்போது ஆட்டோ ரேஸ்க்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து மாறன் மாமாவுக்கு தெரியுமா, நீ கலந்துக்க வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் கலந்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வீராவோட அம்மா வராங்க. எங்கே 2 பேர் போயிட்டுருக்கீங்க இந்த நேரத்தில் சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா கடையில் ஒருத்தவங்க பார்க்க வரேன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் தனியாக போகலை இருந்தாங்க கூப்பிட்டு தான் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி போயிடறாங்க. ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போய் என்ட்ரி ஃபீஸ் கட்ட போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் இல்லாத வந்துட்டு என்ன பொண்ணுங்கக்கிட்ட வந்துட்டு எங்களை வந்து சவால் விட சொல்கிறியா, அதெல்லாம் முடியாது, அவங்க வந்துட்டு பொண்ணுங்க ரேஸில் கலந்துக்கிட்டோம், இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு கலந்துக்கிற ரேஸில் நாங்களாம் கலந்துக்க மாட்டோம், எங்களுக்கு என்ட்ரி ஃபீஸை கூட அப்படிங்கிறாங்க. என் அண்ணன் தான் வந்துட்டு வருஷம் ஜெயிச்சுட்டு இருந்தான், இப்போ வந்துட்டு அவன் இல்லை நீங்கள் ஜெயிச்சுக்கலாம் பார்த்தீங்க, அது நான் வந்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தேங்க்யூ.